நம்ம இன்றைக்கி 21 வகையான காய்கறிகள் சேர்த்து ரொம்ப ருசியாக பாரம்பரியமான பொங்கல் குழம்பு எப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பால் பொங்கல், வெண்பொங்கலுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் இந்த பொங்கல் குழம்புங்க. வாங்க இந்த பொங்கல் குழம்பை எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த பொங்கல் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் பருப்பு வந்து தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு வந்து நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன்னு முதல்ல பார்த்துருவோம். சுரக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், மாங்காய், புடலங்காய், கேரட், முருங்கைக்காய், வாழைக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், நூக்கல், உருளைக்கிழங்கு, சிறுகிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, மல்லிக்கிழங்கு, கத்திரிக்காய், பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ், பச்சை மொச்சை. இந்த 21 வகையான காய்கறிகளை நான் பாதி அளவுக்கு குழம்புக்கும் மீதி பாதி அவியலுக்கும் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே தண்ணியில் முதல்ல நல்லா கழுவிட்டு தோல் சீவக்கூடிய காய்கறிகள்லாம் தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே கலர் மாறாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. மற்ற காய்கறிகளெல்லாம் நீங்கள் மொத்தமாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு வந்து பருப்பை வேக வச்சுருவோம். இந்த மாதிரி வாய் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்ச பருப்பு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய், இது எல்லாம் சேர்த்து இப்போ பாத்திரத்தை வந்து ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பை வேக வச்சுக்கணும். மூடியை வந்து முழுசாக மூடாமல் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து ஒரு கரண்டியை வச்சு அல்லது கொஞ்சமாக இடைவெளி விட்டால் மூடி வைங்க. அப்போ தான் பருப்பு வந்து பொங்கி பாத்திரத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கும். இப்போ பருப்பு வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான குழம்பு பொடி வந்து தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் முழுமல்லி சேர்த்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மல்லி வந்து நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. மல்லி நல்ல வாசம் வர ஆரம்பித்த உடனேயே இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. அரிசி பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறம் வந்த உடனேயே இது கூட கொட்டைப்பாக்கு அளவுக்கு வந்து கட்டி பெருங்காயம், காரத்துக்கு வந்து 10லேருந்து 12 மிளகாய் வத்தல், இது எல்லாம் சேர்த்து வறுத்துக்குங்க. மிளகாயோட கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு பொடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும். அந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வறுத்து அரைக்க முடியாதவங்க சாம்பார் பொடி இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம தயார் பண்ணுற இந்த பொங்கல் குழம்பு வந்து 10லேருந்து 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல நான் வந்து தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுருக்க அந்த கத்திரிக்காய், வாழைக்காய், மற்ற கிழங்கு வகையெல்லாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மீதமுள்ள மற்ற காய்கறிகளையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக உரித்து வச்சுருக்க மொச்சை, பட்டர் பீன்ஸ், பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இது கூடவே நறுக்கி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயம், 7 பச்சை மிளகாய் கீர்னது, 3 தக்காளி பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம், 2 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ இது எல்லாம் சேர்த்து கரண்டினால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறி வந்து மூடி போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருக்கணுங்க. நடுவில் வந்து ஒரு 2-3 தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. மூடும்போது பாத்திரத்துக்கும் மூடிக்கும் இடையில் கொஞ்சம் இடைவெளி இருக்க மாதிரி பார்த்து மூடி வச்சுக்குங்க. இப்போ காய்கறி வந்து பருப்போடு வேக வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான புளி கரைசலை வந்து ஊற்றிக்கணும். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன். புளிக்கரைசல் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த குழம்பு பொடி வந்து இது கூட சேர்த்துக்கணும். குழம்பு பொடி சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. குழம்பு பொடி சேர்த்த உடனேயே கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக கரண்டினால் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குழம்போட சுவையை கூட்டுறதுக்காக நான் வந்து இது கூட ஒரு சிறு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் பிடிக்கலை அப்படின்னா அது போட வேண்டாம். இப்போ நம்ம குழம்பு வந்து தாளித்து விட்டுருவோம். தாளிக்கிற பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சவுடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 3 மிளகாத்தில் கிள்ளி சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இதில் வந்து கிழங்கு வகைகள் நம்ம அதிகம் சேர்த்துருக்கனால திரும்பவும் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தில் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வெந்தயமும் நல்லா பொன்னிறமாக அந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சதை வந்து குழம்புல போட்டுக்கணும். நான் வந்து 1/2 கப் தேங்காய் துருவல் வந்து மிக்சியில் பல்ஸில் வந்து 2 சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ அதை வந்து இது கூட சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து 2 கொதி வந்த உடனேயே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவு தாங்க.
21 காய்கறிகள் சேர்த்த அருமையான பொங்கல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொங்கல் குழம்பு வந்து பால் பொங்கல், வெண்பொங்கலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த வருஷம் பொங்கலுக்கு இதே மாதிரி 21 வகை காய்கறிகள் அல்லது 15 வகை காய்கறிகள் சேர்த்து இந்த பொங்கல் குழம்பு வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.